அப்பாவோட ரிட்டயர்மெண்ட் ஃபங்ஷன் வீடியோ பார்த்துட்டு, ஒரு சிலர் வந்து அப்பா என்ன ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டிஎன்எஸ்டிசில டெக்னிக்கல் செக்ஷன்ல வந்து ஒர்க் பண்ணாங்க. சாரிங்க தனித்தனியா ரிப்ளை பண்ண முடியல. அதனால தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு கமெண்ட்டுமே வந்துட்டு பார்த்துருந்தேன். பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்களுக்குலாம் ரிட்டயர் ஆகுற போது இந்த மாரி மேக்ஸிமம் யாரும் பண்றதில்லன்னு சொல்லிட்டு. அது என்னவோ கரெக்ட்டு தான். நானுமே இதுவரைக்கும் பிரைவேட்ல ஒர்க் பண்ணி ரிட்டயர் ஆனவங்களுக்கு இந்த மாரி ஃபங்ஷன் பண்ணி நான் பார்த்ததில்ல. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரே இடத்துல இந்த மாரி 37 வருஷம் ஒர்க் பண்றது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரேரான சினாரியோ. ஒண்ணு ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இல்லன்னா கம்பெனி வந்து சேஞ்ச் பண்ணிருவாங்க. அப்படியும் அந்த மாரி அவ்ளோ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா கம்பெனிலேருந்து ஏதாவது ஒண்ணு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பண்ணி தான் அனுப்புவாங்கன்னு சொன்னாங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து நடக்குது அந்த மாரிலாம் எனக்கு தெரியல. அண்ட் அத்தை பார்த்துட்டிங்கன்னா, ரீசென்ட்டா நம்மக்கிட்ட ஒரு 2 சாரீ பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதெல்லாம் பேக் பண்ணிட்டு போயிட்டு தான் நாங்க வந்து டின்னர் ஒர்க் வந்து பார்த்தோம். சதுர்த்திங்க. அதனால பார்த்துட்டிங்கன்னா, சாமிக்கும் கொழுக்கட்டை வச்சுட்டு, எங்களுக்கும் டின்னருக்கு அதே பண்ணியாச்சு.